ஸோ வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கண்டினியூவா ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம பாலிட்டில ஓகேங்களா. ஸோ பாலிட்டில எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசி சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி வரப்போற குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மொத்த சீரீஸ் நமக்கு போக போகுது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாலிட்டில ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது கொஞ்சம் கம்மியான டைம்ல நம்ம லாஸ்ட் நிமிஷம் ரிவிஷன் பண்ணாலும் அது போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல டாபிக் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது புதுசா படிக்கிறவங்களுக்கும் இல்ல முன்னாடி படிச்சவங்களுக்கும் இது ஒரு ரீகாலா கண்டிப்பா இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து புக்ஸ்ல பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் பாலிட்டில நமக்கு வந்து அடுத்த எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான், மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ப்ரிலிம்ஸ்ல நீங்க எவ்வளவு படிக்க ஆரம்பிச்சீங்களோ அது உங்களுக்கு அப்படியே மெயின்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்க பேசிக்கா ஒரு ஃபார்மேஷனை கரெக்டா நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எப்பயுமே இருக்க கான்ஸ்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டில பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு சொன்ன மாதிரி முன்னாடி 1ல இருந்து 52 வரைக்கும் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா இருக்கிறத படிக்கணும். பட் இதுக்கு எப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்ப கரண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க வயலேட் ஆயிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எம்கியூஆரும் சரி இந்த மெயின்ஸ்னாலே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதே தான் எனக்கு பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ பார்லிமெண்ட்டுக்குள்ள எந்தெந்த டிவிஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ பார்லிமெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்துடும், சென்டர் அண்ட் ஸ்டேட். நமக்கு தெரியும், நமக்கு சென்டர்னா மத்திய அரசாங்கம், ஸ்டேட்னா மாநில அரசாங்கம் அப்படி. அப்போ சென்டர்ல வந்து பகுதி 5 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சென்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப பகுதி 6 அப்படிங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு ஸ்டேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுக்குள்ள இருக்க பவர்ஸ் வந்து என்ன பிரிப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 79 வந்து 122 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆர்டிகல் பேஸ் பண்ணி வரும். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து 168 to 212 வரைக்கும் வரும். இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சென்டர் தான் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னா என்னன்னா ஃபுல் பவர்ஸ் அதுல இருக்கும். நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி தன்மையை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுபடிதான் நம்மளோட அரசாங்கம் அப்படிங்கிறது செயல்படுது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை அதுக்கப்புறம் நம்ம எலெக்ட் பண்ணி குடியரசு நமக்கு வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஃபார்மேஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஆட்சி செய்யறாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வச்சுதான் நம்மளோட இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கறதா கான்செப்ட். ஸோ பார்லிமெண்ட்னா என்ன? ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? பார்லிமெண்ட்ல 3 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை. இது மூலியமா தான் நமக்கு வந்து மொத்த கவர்மெண்ட் செயல்படுதுன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் பார்த்தோம், ஸ்டேட் பார்த்தோம். இப்ப நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யார் அந்த நிர்வாகத்துக்குள்ள வராங்க? ஓகேங்களா. ஸோ நிர்வாகம் பாத்தீங்கன்னா முதல் குடியரசுத் தலைவர் வருவாரு, அவருக்கு கீழே வந்து துணை குடியரசுத் தலைவர் வருவாரு, அதுக்கப்புறம் பிரதமர் வருவாரு, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இருப்பாங்க. ஓகேங்களா. மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. சோ இது எல்லாமே என்ன நிர்வாகம் சம்பந்தம் வந்துருவாங்க. அடுத்து சட்டமன்றம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா, மாநிலங்கள் மற்றும் மக்களவைன்னு வருவாங்க. சோ இதுக்கு அப்புறம் யாருன்னா நீதித்துறை. நீதித்துறை அப்படிங்கிறது தனியாக செயல்படும் ஒரு அமைப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பவர்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா கொலாபரேஷன் ஆயிரும். நிறைய வந்து கரெக்டான ஒரு நீதி கிடைக்காதுன்றதுக்காக நீதித்துறை மட்டும் தனியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீதிமன்றத்துக்கு கீழே என்ன வருது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் ஹையர் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்திய தலைமை நீதிபதி, அதுக்கு கீழே வந்து மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. முதல் ஒரு ரீட் விடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ வரும். ஸோ 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. இப்ப பாருங்க, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது சன்சதன் பவன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேரு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்லிமெண்ட் இருந்தது, இப்போ பார்லிமெண்ட்ல என்ன இருக்கு? ஸோ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா
1912 பழைய கட்டிடம், பார்லிமெண்ட்ல அவரோட பழைய கட்டிடம் பார்த்தோம்னா இருந்தது. யாருன்னா பிரிட்டிஷ் காலத்துலதான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட் அமைப்பு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரிட்டிஷ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதிபர் முறை அப்படிங்கிறது அமெரிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நாடாளுமன்ற முறை வந்து இங்கிலாந்தும் இந்தியாவும் ஃபாலோ பண்றாங்க. அதிபர் இதோட டிஃபரன்சியேஷன்ஸ் சிலது இருக்கு. ஓகேங்களா? சோ பார்லிமெண்ட் கட்டடத்தை யாரு கட்டியிருக்காங்க? இது வந்து புக் கண்டென்ட். ஓகே, 1912 இருந்து 1930 இது வந்திருப்பாங்க. டெல்லியில தான் இது இருக்கு, புது டெல்லியில இருந்திருக்கு. எட்வின் லுட்டியன்ஸ் போக்கர் அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க. சோ இவர் எப்ப ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921 டு 1927 வரைக்கும் அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது பழைய கட்டிடத்துக்கான இது. சோ அந்த ஒரு நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு நம்ம முன்னாடி இருக்க அந்த ஒரு ரூபாய் நோட்ல கூட அது இருக்கும். ஓகே, இப்போ வந்து இருக்க கட்டடத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம், இல்ல எதுக்காக அதை இது பண்ணாங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல என்ன பில் சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கறது கேட்கலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப கரண்ட் பார்லிமெண்ட் ஓரியன்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, May 28, 2023 இதை கட்டுறாங்க. ஓகேங்களா? சோ இது திறந்து வச்சிட்டு இருக்காங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 65,000 அப்படிங்கறதான் வந்து இதோட ஸ்கொயர் ஃபீட்டா இருந்திருக்கு. சோ லோக்சபாவோட சீட் என்ன, ராஜ்யசபாவோட சீட் என்ன? ஓகே, சோ மொத்தம் இதுக்கு முன்னாடி இந்த சீட்டை புதுப்பிச்சு அதுக்கப்புறம் இதை கட்டுறாங்க. சோ இது வந்து எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி வடிவமைப்புல இருக்கு அப்படின்னா முக்கோண வடிவமைப்புல இருக்கு அப்படிங்கறதான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. சோ இதான் வந்து பார்லிமெண்டோட புக் இருக்க கண்டென்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது நிர்வாகத்துல யார் யாரு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அத கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஒண்ணு மேல இருந்து படிச்சாலும் ஓகேதான், இல்ல கீழ இருந்து நீங்க படிச்சாலும் ஓகேதான். சோ மேல இருந்தே படிக்கலாம். குடியரசுத் தலைவர், நிர்வாகத்துல குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு பதவி, அவர் இல்லாத அப்போ யாரு பதவியில சப்போஸ் அந்த பதவி காலியாக இருக்கும் போது அவருக்கு குடியரசு துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் பிரதமர்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் குழுன்னு இருக்கு. இப்போ இவங்களுக்கான குவாலிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிபிகேஷன், டிஸ்குவாலிபிகேஷன்ஸ் அதெல்லாம் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். சோ இது ஒரு ஓவர் வியூ தான். ஓகேங்களா? இப்போ குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து இந்திய நாட்டின் முதல் குடிமகன் அப்படிங்கிற ஒரு பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பவர்ஸ் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா சில குடியரசுத் தலைவருக்கான மட்டுமே சில அதிகாரங்கள் அப்படிங்க அவரோட பெயர்லதான் எல்லா நம்மளோட கவர்மெண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா அவரோட பெயர்ல எல்லா அதிகாரமும் நமக்கு செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பெயரளவு தலைவர். ஆனா நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தா பிரதமர். இது ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட என்னென்ன அதிகாரங்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் ப்ரொவின்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில சலுகைகள், எமர்ஜென்சி டைம்ல அவர் எப்படி செயல்படும், இது எல்லாமே நமக்கு தெளிவா எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் படி கொடுத்திருப்பாங்க. சோ அம்பேத்கர் எழுதும் போதே வந்து பர்டிகுலரா எல்லாருக்கும் எந்த மாதிரி நிர்வாக அதிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் இல்ல டீட்டெயில் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப குடியரசுத் தலைவருக்கான என்ன அதிகாரம் பாத்தீங்கன்னா நிர்வாக அதிகாரம் இருக்கும். நிர்வாகம் மற்றது செயல் அதிகாரங்கள் அப்படிங்கிறது அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் என்ன பண்ணணும், இப்ப அவர் எப்படி பதவி பிரமாணம் பண்ணணும், அவருக்கான தேர்தல் எப்படி இருக்கணும், அதே மாதிரி பார்லிமெண்ட்ல அவர் என்ன பொசிஷன்ல இருக்கணும், எந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் சட்டமன்ற அதிகாரம். ஓகேங்களா? அடுத்து நிதி அதிகாரம். இப்போ கன்சல்டேட் பண்ற அதாவது தொகுப்பு நிதின்னு சொல்ற அந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணும், அதுக்கு அந்த பவர்ஸ் எப்படி அவர் வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லாரோட சம்பளம் அப்படிங்கிறதும் நமக்கு தொகுப்பு நிதியில தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த சம்பளத்தை யார் இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் எல்லா அதிகாரங்களுமே வந்து நமக்கு நிதி அதிகாரம். அதே மாதிரி பண மசோதா, மணி பில் அப்படிங்கறத எப்படி பாஸ் பண்றது, வீட்டோன்னு சொல்லுவாங்க, அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து நீதி அதிகாரம். இதுலதான் வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். அதே மாதிரி அவரை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, அவர் மேல கேஸ் போட முடியாது, அவரை கைது செய்யறதுக்கான என்ன குவாலிபிகேஷன், என்ன ஃபார்மேஷன்ஸ், இதெல்லாமே வந்து நமக்கு நீதி அதிகாரம். மன்னிக்கும் அதிகாரம், ஒரு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை கைதிகள் கூட அவருக்கான பவர் யூஸ் பண்ணி அதை ரத்தும் செய்யலாம், இல்ல தள்ளி வைக்கலாம், இல்ல நிரந்தரமாகவே இல்லாம செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். இதே மாதிரிதான் ஆளுநருக்கும் வரும். சோ நீங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஆளுநர். சோ எதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் பண்றாரோ அத ஆளுநர் அப்படிங்கிறது ஸ்டேட்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைம்ல எப்படி வந்து செயல்படுத்தணும். ஸோ ஒரு சென்டர் வந்து எமர்ஜென்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்டு கிட்ட
ஒரு மென்டாரா வந்து ஆளுநரை இவர் கைட் பண்ணுவார். அதே மாதிரி எல்லா அப்பாயின்மெண்ட் நியமனங்கள் அப்படிங்கிறது வந்து யாரு பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. சோ அந்தமே நமக்கு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து யார யார எங்க நியமனம் பண்றாங்க, டெர்மினேஷன்ஸ், டிஸ்குவாலிபிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்றதும் டிஎன்பிஎஸ்சி சரி ஒரு ரிப்பீட்டடாவே கேக்குறாங்க. இப்ப கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான நீதி அதிகாரம், மன்னிக்கும் வழங்கும் அதிகாரம் ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க. இல்ல சில ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது எது இல்ல அப்படிங்கறதும் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவியில இல்லாத போது அப்ப பதவி யாரு வகிப்பாங்க, அந்த லெட்டரை யாரு சப்மிட் பண்ணணும், அந்த லெட்டரை இப்ப 2 பேருமே குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத சமயத்துல நமக்கு யாரு வரணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து நமக்கு எங்க இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எல்லா மக்களுமே, அதாவது ஒரு கவுன்சில் எல்லாருமே சேர்ந்து லோக்சபால அவங்க இருப்பாங்க. சோ எல்லாருமே நம்ம மக்களா தேர்ந்தப்பட்ட எல்லாருமே இது பண்ணி அவங்கள இந்த உறுப்பினர்ல ஒருத்தரை வந்து நம்ம பிரதமரா நிக்க வைப்போம். ஓகேங்களா? சோ அவர் தான் பிரதமர் அப்படிங்கிற இது. சோ இவருக்கான ஆர்டிக்கல் தனியா இருக்கு. சோ பிரதமருக்கு கீழே 3 பிரதமருக்கு கீழே 3 அமைச்சர்கள் இருப்பாங்க. யார் யாரு பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்டி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்த மெஜாரிட்டி ரூல் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் யார் ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ். சோ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் வச்சுதான் பிரதமர் வந்து ஒரு அமைச்சரை உருவாக்குவாரு. ஸோ கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சருக்குள்ள என்னெல்லாம் சொல்லுதோ, அதாவது என்னெல்லாம் சொல்றாங்க, இப்போ ஒரு சட்டம் இயற்றுறாங்க, இது நல்லதா கெட்டதா, ஒரு ரிப்போர்ட்ஸ் வேணும், இல்ல இந்த மாதிரி மக்களுக்கு இது செய்யணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பில் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா சஜஷனும் பிரதமருக்கு கொடுப்பாங்க. பிரதமர் பண்ண மாதிரி இது ஓகேவா இல்லையான்னு கலந்து ஆலோசிச்சுட்டு அதை பிரசிடென்ட் கொடுப்பாரு. பிரசிடென்ட் பேர்ல தான் எல்லா சட்டமும் நமக்கு வரும். அவ்வளவுதான் கான்செப்ட் இந்த நிர்வாகம் அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? இப்போ சட்டமன்றம், அதாவது இது ஃபுல்லா பாராளுமன்றத்துல இருக்க சட்டமன்றங்கள் எப்படி சென்டர்ல இருக்கோ அதே மாதிரிதான் கீழே ஸ்டேட்ல இருக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா மாநிலங்களவை, மேலவைன்னு சொல்லுவோம். இது வந்து கீழவைன்னு சொல்லுவோம், மக்களவை, லோக்சபால அப்படின்னு. இன்னும் சொல்ல மறந்துட்டோம். இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இவங்களோட எலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அது ஒவ்வொரு பார்ட்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ராஜ்யசபா, லோக்சபா. அப்போ இதுக்கு யாரு ஹெட், இதுக்கு யாரு ஹெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுக்கு வந்து ஹெட் பாத்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி துணை ஹெட்டும் இருப்பாங்க. ஓகே, இன்னொரு ஹெட்டும் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க எங்க இருப்பாங்க, இவங்க லோக்சபால பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இருப்பாங்க. துணை சபாநாயகர் அப்படிங்கிறது இருப்பாங்க. சோ இதுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்க வந்து எல்லாமே இது வந்து ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் பாடி, லோக்சபா அப்படிங்கிறது வந்து டெர்ம், அதாவது எப்ப வேணாலும் இதை கலைச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்சியேஷன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க மெம்பர்ஸ், இதுல இருக்க மெம்பர்ஸ், இதுல வந்து 236 பேர் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதுக்கப்புறம் 12 பேர் ஸ்பெஷல் நாலேஜ் வச்சு, அதாவது லிட்ரேச்சர்ஸ், அவங்களுக்கு வந்து எல்லாமே கலை, அறிவியல் இதெல்லாம் சிறந்து விளங்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க 12 பேர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாரு. ஓகேங்களா? அதுவுமே இப்ப டோட்டல் பாத்தீங்க இதெல்லாம் சேர்த்து 250 பேர் அப்படிங்கிறது வந்து இங்க மெஜாரிட்டியா வருவாங்க. ஓகே, 250 பேர். சோ இது எதுபடி வருது, இந்த 12 பேர் வந்து எதுபடி நாமினேட் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 83ல வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த படிதான் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லோக்சபால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் மொத்தம் வந்து 550 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து லோக்சபாவோட மெம்பர்ஸோட இது. பட் இது எப்படி இருக்காங்கன்னா 543 பேர். இந்த 2 பேர் அப்படிங்கிறது ஆங்கிலோ இந்தியன். இவங்களும் யாரு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. சோ இந்த பிரசிடென்ட் பண்ணும்போது இது இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த 2 ஆங்கிலோ இந்தியன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து தூக்கிட்டாங்க, அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னு கண்டிப்பா கேட்பாங்க. சோ இதுதான் இம்பார்ட்டன்ட். எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க. 95th அமெண்ட்மெண்ட் 2009ல இந்த 2 பேர் வேண்டாம் அப்படிங்கறத வந்து இது பண்ணிருக்காங்க 2020ல. ஓகே, இது வந்து இப்போ வரைக்கும் அது இல்ல. சோ இதான் வந்து லோக்சபாவோட ஸ்ட்ரக்சர்ஸ்.
இப்போ இந்த லோக்சபாவோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த மெம்பர்ஸ் இதுக்கு இந்த ஒரு டிக்ளேர் பண்றாங்களே 550 250 அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எப்படி பண்றாங்கன்னா பாப்புலேஷன்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்க. சோ வந்து மாநில மொத்தம் ஸ்டேட்டோட மொத்த பீப்புள் டிவைடட் பை அந்த சட்டப்பேரவை மாநிலங்களோட சட்டப்பேரவை வச்சுதான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுவாங்க. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்துல அதிகமான பாப்புலேஷன்ஸ்னால அதுக்கு வந்து 31 அப்படிங்கிறது சீட் அலோகேஷனா இருக்கு. திரிபுரா பாத்தீங்கன்னா 1, தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 18 இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 550 சப்போஸ் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் திடீர்னு ஹை ஆயிடுதுப்பா. ஸோ பாப்புலேஷன்ஸ் ஹை ஆயிடுதுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா சீட் அப்படின்றது மெம்பர்ஸ் வந்து அதிகமாகும். இப்படி மெம்பர்ஸ் அதிகமாயிட்டே இருந்தா என்ன ஆகணும், அந்த சீட் பாப்புலேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், இல்ல இதை கம்மி பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 91 அமெண்ட்மெண்ட் படி 2003 படி, ஓகே 91 அமெண்ட்மெண்ட் படி 2003ல 15% மேல இந்த மெம்பர்ஸ் வந்து போகக்கூடாது அப்படிங்கறதான் வந்து ஒரு நமக்கு வந்து வச்சிருக்காங்க. ஒரு ஒரு ஃபார்மேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போக போக இங்க அதிகமானா ஒரு யூஸும் கிடையாது. அப்ப ஏதாவது ஒன்ன கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பாப்புலேஷன் சென்சஸ் முன்னாடி 2000 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 1971 சென்சஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 அமெண்ட்மெண்ட் யாரு போடுறாங்கன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் தான். சோ 42 அமெண்ட்மெண்ட் படி 1976ல வந்து இதை வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்றாங்க. அதாவது 2000 வரைக்கும் இதுதான் இந்த மாதிரி இந்த 15% அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 84 அமெண்ட்மெண்ட் 2001ல என்ன ஆகுதுன்னா அடுத்து 25 இயர்ஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஒண்ணுமே இல்ல, சேம் அதே ப்ராசஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எப்போ 2026 வரைக்கும். இப்ப வரைக்கும் இதுதான் இந்த மாதிரிதான் சீட் அலோகேஷன்ஸ் அப்படின்னா இதைத்தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது. சோ இது வந்து 25 இயர்ஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 இயர்ஸ்க்கு மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு என்ன பண்றாங்க, 104வது அமெண்ட்மெண்ட் 2019ல அடுத்த 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. கரண்ட் 2030 வரைக்குமே சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். அப்படிங்க ஒரு சீட் அலோகேஷன்ஸ் கண்டிப்பா டிஎன்பிசில இது இப்போ அப்டேட் வெர்ஷன்ஸ்ல கண்டிப்பா இதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூட இது வந்து மாறுது. இப்ப பார்லிமெண்ட் அப்படின்னா எப்பவுமே அவங்க எப்படி கேட்பாங்கன்னா ஒரு தகுதி என்ன, இந்திய குடிமகனாக இருக்கணுமா, அவங்க கடமைகள் என்ன இருக்கணும், அந்த மாதிரிலாம் இப்ப கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கேட்கறது கிடையாது. சோ அதனால அவங்க அப்டேட் ஆகாது, நம்மளும் அப்டேட் ஆயிக்கணும். சோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதாயிடும். சோ 25 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2026 வரைக்கும் சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருந்துச்சு. அடுத்து 2030 வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டையும் போட்டாங்க. இதுதான் வந்து இப்ப கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அப்போ என்ன அமெண்ட்மெண்ட்